மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிராக இந்தியா கூட்டணி செயல்படுவதாக கூறி புதுச்சேரியில் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், இந்த ஆர்ப்பாட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க, எங்கிருந்து எங்கு வரை இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும்? நாடாளுமன்றத்தில் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை நிறைவேற்றாத இந்தியா கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பேரணி நடைபெற்று வருகிறது. இந்த பேரணி காரணமாக புதுச்சேரி மாநகரமே போக்குவரத்தால் ஸ்தம்பித்திருக்கிறது. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை வழங்கும் மசோதா டிமானிட்டைசேஷன், அதாவது டீலிமிட்டேஷன் மசோதா என கூறப்படுகின்ற தொகுதி மறுவரையறை மசோதா என கூறி இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பில்லை பாஸ் பண்ணாம பெரிய அளவுக்கு நாடாளுமன்றத்தில் தடுத்து நிறுத்திருக்கிறார்கள். இந்நிலையில் பாஜக சார்பாக பெண்களுக்கு எதிராக 33% இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றாத எதிர்க்கட்சியை கண்டித்து மாநிலந்தோறும் பேரணி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பேருந்து நிலையம் அமைந்துள்ள மறைமலை அடிகள் சாலையில் சுதேசி மில் அருகே தொடங்கிய பேரணி பழைய பேருந்து நிலையம் அருகே வரை சுமார் 1/2 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மாநில தலைவர் ராமலிங்கம், சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டவர்கள் 5000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றில் முதல் முறையாக பெண்களுக்கு நாடாளுமன்றத்தில் இடஒதுக்கீடு தருவதற்கான மசோதாவை நிறைவேற்றுவதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தும் நிறைவேற்ற தரவிய காங்கிரஸ், திமுக ஆகிய கட்சிகளுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்படுகின்றன. கண்டன பேரணி காரணமாக புதுச்சேரி மாநகரமே போக்குவரத்தால் ஸ்தம்பித்திருக்கிறது. பாலா, புதுச்சேரி பேருந்து நிலையம் சாலை முதல் அண்ணா சாலை வரை சுமார் 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றி.